பைபிள் சவாலின் 131வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 28 முதல் 30 அத்தியாயங்கள் விசுவாசமின்மைக்கும் மீளுருவாக்கத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுகிறது. ஆகாஸ் ராஜா மக்களை பாவத்திற்கும் விகாராராதனைக்கும் வழிநடத்தி துன்பத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் பின்னர் எசேக்கியா ராஜா எழுந்து மக்களை தேவனிடம் திரும்ப அழைத்து ஆலய ஆராதனையை மீண்டும் நிலைநிறுத்துகிறார் மற்றும் பாஸ்கா திருவிழாவை கொண்டாடுகிறார். எவ்வளவு தூரம் விலகினாலும் தேவன் திரும்ப வர ஒரு வழியை அளிக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. உண்மையான மனந்திரும்புதலே மீளுருவாக்கத்தின் தொடக்கம். இன்று புதுப்பிப்புக்கான இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 131 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 28 to 30 shows a powerful contrast between unfaithfulness and revival. King Ahaz leads the people into deep sin and idolatry, bringing hardship upon the nation. But later, King Hezekiah rises and calls the people back to God, restoring temple worship and celebrating the Passover. This reminds us that no matter how far we drift, God always provides a way to return. Revival begins when hearts turn back to Him sincerely. Let us begin today with a heart ready for renewal and restoration. 2 நாளாகமம் அதிகாரம் 28. 2 Chronicles chapter 28. வசனம் 1. ஆகாஸ் ராஜாவாகிறபோது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்யாமல். Verse 1. Ahaz was 20 years old when he began to reign, and he reigned 16 years in Jerusalem. But he did not that which was right in the sight of the Lord, like David his father. வசனம் 2. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களைச் செய்தான். Verse 2. For he walked in the ways of the kings of Israel, and made also molten images for Baalim. வசனம் 3. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு. Verse 3. Moreover he burnt incense in the valley of the son of Hinnom, and burnt his children in the fire, after the abominations of the heathen whom the Lord had cast out before the children of Israel. வசனம் 4. மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். Verse 4. He sacrificed also and burnt incense in the high places, and on the hills, and under every green tree. வசனம் 5. ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான். Verse 5. Wherefore the Lord his God delivered him into the hand of the king of Syria. And they smote him, and carried away a great multitude of them captives, and brought them to Damascus. And he was also delivered into the hand of the king of Israel, who smote him with a great slaughter. வசனம் 6. எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராயிருந்தவர்கள். Verse 6. For Pekah the son of Remaliah slew in Judah 120,000 in one day, which were all valiant men, because they had forsaken the Lord God of their fathers. வசனம் 7. அன்றியும் எப்ராயிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரமனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும்
ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். Verse 7. And Zichri, a mighty man of Ephraim, slew Maaseah the king's son, and Azrikam the governor of the house, and Elkanah, that was next to the king. வசனம் 8. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளைப் பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். Verse 8. And the children of Israel carried away captive of their brethren 200,000 women, sons, and daughters, and took also away much spoil from them, and brought the spoil to Samaria. வசனம் 9. அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபங்கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். Verse 9. But a prophet of the Lord was there, whose name was Oded, and he went out before the host that came to Samaria, and said unto them, Behold, because the Lord God of your fathers was wroth with Judah, he hath delivered them into your hand, and ye have slain them in a rage that reacheth up unto heaven. வசனம் 10. இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? Verse 10. And now ye purpose to keep under the children of Judah and Jerusalem for bondmen and bondwomen unto you, but are there not with you, even with you, sins against the Lord your God? வசனம் 11. ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைபிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். Verse 11. Now hear me therefore, and deliver the captives again, which ye have taken captive of your brethren, for the fierce wrath of the Lord is upon you. வசனம் 12. அப்பொழுது எப்ராயிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும், மெஷிலெமோத்தின் குமாரன் பெரகியாவும், சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும், அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி. Verse 12. Then certain of the heads of the children of Ephraim, Azariah the son of Johanan, Berechiah the son of Meshillemoth, and Jehiskiah the son of Shallum, and Amasa the son of Hadlai, stood up against them that came from the war. வசனம் 13. அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமரப்பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். Verse 13. And said unto them, Ye shall not bring in the captives hither, for whereas we have offended against the Lord already, ye intend to add more to our sins and to our trespass. For our trespass is great, and there is fierce wrath against Israel. வசனம் 14. அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் சிறைபிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். Verse 14. So the armed men left the captives in the spoil before the princes and all the congregation. வசனம் 15. அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைபிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து
உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சயமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்துக்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். Verse 15. And the men which were expressed by name rose up, and took the captives, and with the spoil clothed all that were naked among them, and arrayed them, and shod them, and gave them to eat and to drink, and anointed them, and carried all the feeble of them upon asses, and brought them to Jericho, the city of palm trees, to their brethren. Then they returned to Samaria. வசனம் 16. அக்காலத்திலே ஆகாஸ் என்னும் ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான். Verse 16. At that time did King Ahaz send unto the kings of Assyria to help him. வசனம் 17. ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறிய அடித்து சிலரை சிறைபிடித்து போயிருந்தார்கள். Verse 17. For again the Edomites had come and smitten Judah, and carried away captives. வசனம் 18. பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெத்ஷிமேசையும் ஆயலோனையும் கெத்தெரோத்தையும் சொக்கோவையும் அதின் கிராமங்களையும் திம்னாவையும் அதின் கிராமங்களையும் கிம்சோவையும் அதின் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். Verse 18. The Philistines also had invaded the cities of the low country, and of the south of Judah, and had taken Beth-Shemesh, and Ajalon, and Gederoth, and Shocho with the villages thereof, and Timnah with the villages thereof, Gimzo also in the villages thereof, and they dwelt there. வசனம் 19. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசி நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். Verse 19. For the Lord brought Judah low because of Ahaz king of Israel. For he made Judah naked, and transgressed so against the Lord. வசனம் 20. அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத்பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. Verse 20. And Tilgath-Pilneser king of Assyria came unto him, and distressed him, but strengthened him not. வசனம் 21. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரமனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. Verse 21. For Ahaz took away a portion out of the house of the Lord, and out of the house of the king, and of the princes, and gave it unto the king of Assyria, but he helped him not. வசனம் 22. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். Verse 22. And in the time of his distress did he trespass yet more against the Lord. This is that King Ahaz. வசனம் 23. எப்படி என்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. Verse 23. For he sacrificed unto the gods of Damascus, which smote him, and he said, Because the gods of the kings of Syria help them, therefore will I sacrifice to them, that they may help me. But they were the ruin of him, and of all Israel. வசனம் 24. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளைச் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு
எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி. Verse 24. And Ahaz gathered together the vessels of the house of God, and cut in pieces the vessels of the house of God, and shut up the doors of the house of the Lord. And he made him altars in every corner of Jerusalem. வசனம் 25. அந்நிய தெய்வங்களுக்கு தூபங்காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். Verse 25. And in every several city of Judah he made high places to burn incense unto other gods, and provoked to anger the Lord God of his fathers. வசனம் 26. அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடபடிகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 26. Now the rest of his acts and of all his ways, first and last, behold, they are written in the book of the kings of Judah and Israel. வசனம் 27. ஆகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 27. And Ahaz slept with his fathers, and they buried him in the city, even in Jerusalem, but they brought him not into the sepulchres of the kings of Israel. And Hezekiah his son reigned in his stead. 2 நாளாகமம் அதிகாரம் 29. 2 Chronicles chapter 29. வசனம் 1. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். Verse 1. Hezekiah began to reign when he was 25 years old, and he reigned 29 years in Jerusalem. And his mother's name was Abiah, the daughter of Zechariah. வசனம் 2. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். Verse 2. And he did that which was right in the sight of the Lord, according to all that David his father had done. வசனம் 3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. Verse 3. He in the first year of his reign, in the first month, opened the doors of the house of the Lord, and repaired them. வசனம் 4. ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து. Verse 4. And he brought in the priests and the Levites, and gathered them together into the east street. வசனம் 5. அவர்களை நோக்கி, லேவியரே, கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். Verse 5. And said unto them, Hear me, ye Levites, sanctify now yourselves, and sanctify the house of the Lord God of your fathers, and carry forth the filthiness out of the holy place. வசனம் 6. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். Verse 6. For our fathers have trespassed, and done that which was evil in the eyes of the Lord our God, and have forsaken him, and have turned away their faces from the habitation of the Lord, and turned their backs. வசனம் 7. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். Verse 7. Also they have shut up the doors of the porch,
and put out the lambs, and have not burned incense nor offered burnt offerings in the holy place unto the God of Israel. வசனம் 8. ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக் கொடுத்தார். Verse 8. Wherefore the wrath of the Lord was upon Judah and Jerusalem, and he hath delivered them to trouble, to astonishment, and to hissing, as ye see with your eyes. வசனம் 9. இதோ இதினிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். Verse 9. For, lo, our fathers have fallen by the sword, and our sons and our daughters and our wives are in captivity for this. வசனம் 10. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிரகோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். Verse 10. Now it is in mine heart to make a covenant with the Lord God of Israel, that his fierce wrath may turn away from us. வசனம் 11. என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியஞ்செய்கிறவர்களும் தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். Verse 11. My sons, be not now negligent, for the Lord hath chosen you to stand before him, to serve him, and that ye should minister unto him, and burn incense. வசனம் 12. அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மிராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும் எகலேலின் குமாரன் அசரியாவும் கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும் யோவாகின் குமாரன் ஏதேனும். Verse 12. Then the Levites arose, Mahat the son of Amasi, and Joel the son of Azariah, of the sons of the Kohathites, and of the sons of Merari, Kish the son of Abdi, and Azariah the son of Jahala, and of the Gershonites, Jo the son of Zimah, and Eden the son of Jo. வசனம் 13. எலிச்சாபான் புத்திரரில் சிம்ரியும் ஏயலும் ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும். Verse 13. And of the sons of Elizaphan, Shimri, and Jael, and of the sons of Asaph, Zechariah, and Mattaniah. வசனம் 14. ஏமானின் புத்திரரில் எகியேலும் சிமேயியும் எதுத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி. Verse 14. And of the sons of Heman, Jehiel, and Shimi, and of the sons of Jeduthun, Shema, and Aziel. வசனம் 15. தங்கள் சகோதரரை கூடிவரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். Verse 15. And they gathered their brethren, and sanctified themselves, and came, according to the commandment of the king, by the words of the Lord, to cleanse the house of the Lord. வசனம் 16. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிராகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். Verse 16. And the priests went into the inner part of the house of the Lord, to cleanse it, and brought out all the uncleanness that they found in the temple of the Lord into the court of the house of the Lord, and the Levites took it, to carry it out abroad into the brook Kidron. வசனம் 17. முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி
8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். Verse 17. Now they began on the first day of the first month to sanctify, and on the 8th day of the month came they to the porch of the Lord. So they sanctified the house of the Lord in 8 days, and in the 16th day of the first month they made an end. வசனம் 18. அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்திலே போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதினுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களின் மேஜையையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து. Verse 18. Then they went into Hezekiah the king, and said, We have cleansed all the house of the Lord, and the altar of burnt offering, with all the vessels thereof, and the showbread table, with all the vessels thereof. வசனம் 19. ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும்போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பணிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். Verse 19. Moreover all the vessels, which King Ahaz in his reign did cast away in his transgression, have we prepared and sanctified, and, behold, they are before the altar of the Lord. வசனம் 20. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக்கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். Verse 20. Then Hezekiah the king rose early, and gathered the rulers of the city, and went up to the house of the Lord. வசனம் 21. அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோனின் புத்திரருக்குச் சொன்னான். Verse 21. And they brought 7 bullocks, and 7 rams, and 7 lambs, and 7 he-goats, for a sin offering for the kingdom, and for the sanctuary, and for Judah. And he commanded the priests the sons of Aaron to offer them on the altar of the Lord. வசனம் 22. அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். Verse 22. So they killed the bullocks, and the priests received the blood, and sprinkled it on the altar. Likewise, when they had killed the rams, they sprinkled the blood upon the altar. They killed also the lambs, and they sprinkled the blood upon the altar. வசனம் 23. பிற்பாடு பாவநிவாரண பலிக்கான வெள்ளாட்டுக்கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். Verse 23. And they brought forth the he-goats for the sin offering before the king and the congregation, and they laid their hands upon them. வசனம் 24. இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகனபலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவிர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். Verse 24. And the priests killed them, and they made reconciliation with their blood upon the altar, to make an atonement for all Israel. For the king commanded that the burnt offering and the sin offering should be made for all Israel. வசனம் 25. அவன் தாவீதும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தும்
தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உண்டாயிருந்தது. Verse 25. And he set the Levites in the house of the Lord with cymbals, with psalteries, altaries, and with harps, according to the commandment of David, and of Gad the king's seer, and Nathan the prophet, for so was the commandment of the Lord by his prophets. வசனம் 26. அப்படியே லேவியர் தாவீதின் கீதவாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். Verse 26. And the Levites stood with the instruments of David, and the priests with the trumpets. வசனம் 27. அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகனபலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதைச் செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீதவாத்தியங்களும் முழங்கத் தொடங்கினது. Verse 27. And Hezekiah commanded to offer the burnt offering upon the altar. And when the burnt offering began, the song of the Lord began, also with the trumpets, and with the instruments, ordained by David king of Israel. வசனம் 28. கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகனபலியைச் செலுத்தி தீருமட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். Verse 28. And all the congregation worshipped, and the singers sang, and the trumpeters sounded, and all this continued until the burnt offering was finished. வசனம் 29. பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். Verse 29. And when they had made an end of offering, the king and all that were present with him bowed themselves, and worshipped. வசனம் 30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். Verse 30. Moreover Hezekiah the king and the princes commanded the Levites to sing praise unto the Lord with the words of David, and of Asaph the seer. And they sang praises with gladness, and they bowed their heads and worshipped. வசனம் 31. அதின் பின்பு எசேக்கியா, இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகனபலிகளையும் ஸ்தோத்திரபலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகனபலிகளையும் ஸ்தோத்திரபலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகனபலிகளையும் கொண்டு வந்தார்கள். Verse 31. Then Hezekiah answered and said, Now ye have consecrated yourselves unto the Lord. Come near and bring sacrifices and thank offerings into the house of the Lord. And the congregation brought in sacrifices and thank offerings, and as many as were of a free heart burnt offerings. வசனம் 32. சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகனபலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. Verse 32. And the number of the burnt offerings, which the congregation brought, was 70 bullocks, and 100 rams, and 200 lambs. All these were for a burnt offering to the Lord. வசனம் 33. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. Verse 33. And the consecrated things were 600 oxen and 3000 sheep. வசனம் 34. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும்
மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்தார்கள். Verse 34. But the priests were too few, so that they could not flay all the burnt offerings. Wherefore their brethren the Levites did help them, till the work was ended, and until they, other, priests had sanctified themselves. For the Levites were more upright in heart to sanctify themselves than the priests. வசனம் 35. சர்வாங்க தகனபலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கடுத்த பானபலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. Verse 35. And also the burnt offerings were in abundance, with the fat of the peace offerings, and the drink offerings for every burnt offering. So the service of the house of the Lord was set in order. வசனம் 36. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. Verse 36. And Hezekiah rejoiced, and all the people, that God had prepared the people, for the thing was done suddenly. 2 நாளாகமம் அதிகாரம் 30. 2 Chronicles chapter 30. வசனம் 1. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். Verse 1. And Hezekiah sent to all Israel and Judah, and wrote letters also to Ephraim and Manasseh, that they should come to the house of the Lord at Jerusalem, to keep the Passover unto the Lord God of Israel. வசனம் 2. பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமிலுள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். Verse 2. For the king had taken counsel, and his princes, and all the congregation in Jerusalem, to keep the Passover in the 2nd month. வசனம் 3. ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடிவராமலும் இருந்தபடியினால் அதின் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. Verse 3. For they could not keep it at that time, because the priests had not sanctified themselves sufficiently, neither had the people gathered themselves together to Jerusalem. வசனம் 4. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. Verse 4. And the thing pleased the king and all the congregation. வசனம் 5. எழுதியிருக்கிறபடி வெகுகாலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். Verse 5. So they established a decree to make proclamation throughout all Israel, from Beersheba even to Dan, that they should come to keep the Passover unto the Lord God of Israel at Jerusalem. For they had not done it of a long time in such sort, as it was written. வசனம் 6. அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார். Verse 6. So the posts went with the letters from the king and his princes throughout all Israel and Judah, and according to the commandment of the king, saying, Ye children of Israel,
Turn again unto the Lord God of Abraham, Isaac, and Israel, and he will return to the remnant of you, that are escaped out of the hand of the kings of Assyria. வசனம் 7. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்புக் கொடுத்தாரே. Verse 7. And be not ye like your fathers, and like your brethren, which trespassed against the Lord God of their fathers, who therefore gave them up to desolation, as ye see. வசனம் 8. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். Verse 8. Now be ye not stiff-necked, as your fathers were, but yield yourselves unto the Lord, and enter into his sanctuary, which he hath sanctified forever, and serve the Lord your God, that the fierceness of his wrath may turn away from you. வசனம் 9. நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். Verse 9. For if ye turn again unto the Lord, your brethren and your children shall find compassion before them that lead them captive, so that they shall come again into this land. For the Lord your God is gracious and merciful, and will not turn away his face from you, if ye return unto him. வசனம் 10. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். Verse 10. So the posts passed from city to city through the country of Ephraim and Manasseh even unto Zebulun. But they laughed them to scorn, and mocked them. வசனம் 11. ஆகிலும் ஆசீரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். Verse 11. Nevertheless divers of Asher and Manasseh and of Zebulun humbled themselves, and came to Jerusalem. வசனம் 12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. Verse 12. Also in Judah the hand of God was to give them one heart to do the commandment of the king and of the princes, by the word of the Lord. வசனம் 13. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபெரிய சபையாய் கூடினார்கள். Verse 13. And there assembled at Jerusalem much people to keep the feast of unleavened bread in the 2nd month, a very great congregation. வசனம் 14. அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபபீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். Verse 14. And they arose and took away the altars that were in Jerusalem, and all the altars for incense took they away, and cast them into the brook Kidron. வசனம் 15. பின்பு இந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் மற்றும் ஹாஷ் 39. ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகனபலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து. Verse 15. Then they killed the Passover on the 14th day of the 2nd month, and the priests and the Levites were ashamed, and sanctified themselves,
and brought in the burnt offerings into the house of the Lord. வசனம் 16. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கித் தெளித்தார்கள். Verse 16. And they stood in their place after their manner, according to the law of Moses the man of God. The priests sprinkled the blood, which they received, of the hand of the Levites. வசனம் 17. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். Verse 17. For there were many in the congregation that were not sanctified. Therefore the Levites had the charge of the killing of the Passovers for everyone that was not clean, to sanctify them unto the Lord. வசனம் 18. அதேனென்றால் எப்ராயீம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். Verse 18. For a multitude of the people, even many of Ephraim, and Manasseh, Issachar, and Zebulun, had not cleansed themselves, yet did they eat the Passover otherwise than it was written. But Hezekiah prayed for them, saying, The good Lord pardon everyone. வசனம் 19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். Verse 19. That prepared his heart to seek God, the Lord God of his fathers, though he be not cleansed, according to the purification of the sanctuary. வசனம் 20. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். Verse 20. And the Lord hearkened to Hezekiah, and healed the people. வசனம் 21. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீதவாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். Verse 21. And the children of Israel that were present at Jerusalem kept the feast of unleavened bread 7 days with great gladness, and the Levites and the priests praised the Lord day by day, singing with loud instruments unto the Lord. வசனம் 22. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளைச் செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். Verse 22. And Hezekiah spake comfortably unto all the Levites that taught the good knowledge of the Lord. And they did eat throughout the feast 7 days, offering peace offerings, and making confession to the Lord God of their fathers. வசனம் 23. பின்பு வேறே 7 நாளளவும் ஆசரிக்கச் சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். Verse 23. And the whole assembly took counsel to keep other 7 days. And they kept other 7 days with gladness. வசனம் 24. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். Verse 24. For Hezekiah king of Judah did give to the congregation 1,000 bullocks and 7,000 sheep. And the princes gave to the congregation 1,000 bullocks and 10,000 sheep.
and a great number of priests sanctified themselves. வசனம் 25. யூதாவின் சபையனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபையனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். Verse 25. And all the congregation of Judah, with the priests and the Levites, and all the congregation that came out of Israel, and the strangers that came out of the land of Israel, and that dwelt in Judah, rejoiced. வசனம் 26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. Verse 26. So there was great joy in Jerusalem, for since the time of Solomon the son of David king of Israel, there was not the like in Jerusalem. வசனம் 27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. Verse 27. Then the priests the Levites arose and blessed the people, and their voice was heard, and their prayer came up to his holy dwelling place, even unto heaven. பைபிள் சவாலின் 131வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனிடம் திரும்புவது புதுப்பிப்பையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் தரும் என்பதை கற்றோம். தவறுகளுக்கு பிறகும் உண்மையான இதயத்துடன் திரும்புகிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். எசேக்கியாவின் தலைமையால் மக்களிடையே ஏற்பட்ட மீளுருவாக்கம் ஆராதனையின் சக்தியை காட்டுகிறது. கடந்த தவறுகளில் தங்காமல் தேவனுடைய கிருபையில் முன்னேறுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடன் புதியதாக ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவனுக்கு நெருக்கமாக திரும்ப நீங்கள் எடுக்கும் படி என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 131 of our Bible challenge is complete. Today we learned that turning back to God brings renewal, joy, and restoration. Even after failure, God welcomes those who return with sincere hearts. Hezekiah's leadership shows the power of revival when people unite in worship. Let us not stay in our past mistakes but move forward in God's grace. Each day is a new opportunity to begin again with Him. What step will you take today to return closer to God? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.